நீ ஆம்பளையா ஒரு அப்பனுக்கு மாதைக்கும் பிறந்தியா? உனக்கு கட்ஸ் இருக்கா? இளநிசான எதிர்க்கணுமா? ஆம்பளையா இப்படி வந்து என்ன மாதிரி காட்சி எதிர் ஃபேக் ஐடி போடுறது, எடிட் பண்ணி போடுறது, உண்மையற்ற விஷயங்களை போடுறது, ஆல்ரெடி பலர் போட்ட ஃபேக் ஐடியை காப்பி பண்ணி போடுறது, இதெல்லாம் பெட்டத்தனம். நேரடியா உன்னால் எதிர்க்க முடியுமா டாக்டர்? முடியாதல்ல. ஃபேக் ஐடியை போட்டு பெண்களுக்கு வீடியோ போடுறது, பெண்களை எடிட் பண்ணி போடுறது, உண்மையற்ற விஷயங்களை எடிட் பண்ணி போடுறது, இதாடா கெத்து? கெத்தாடா? ஆம்பளைண்டா ஈழன் நிஷா மாதிரி இருக்கணும். மோதுரண்டா மூஞ்சிய காட்டி கட்ஸா மோது. ஆம்பளை எதிர்க்க பயமா? உனக்கு முடியாதா? பொத்தி அண்டு முடியாதல்ல, பொத்தி அண்டு. நாங்களாரையும் எடிட் பண்ணி போடலையே. உண்மையான சம்பவத்தை ஒரிஜினல் ஐடியில மொத்த காட்டி பேசுறேன். விளங்குதோ டாக்டர்? உண்ட கௌசல்யா விபச்சாரி. அவ்வளவு விபச்சாரி என்றதுல என்னடா தப்பு? என்னடா தப்பு? அண்ணனோட படுகிறோளுக்கு பேர் என்னடா பேர்? கௌசல்யா ஒரு விபச்சாரி. விபச்சாரியை நான் சொல்ல முடியும். ஆனா நீங்கள் பண்றதுதான் தப்பு. நல்ல நல்ல பெண்ணுங்களுக்கு எடிட் பண்ணி வீடியோ போடுறீங்க. இதை தட்டி கேட்டா எங்களுக்கு எடிட் பண்றீங்க நீங்கள். மயிரே விடுங்க என்ன எடிட் பண்ணி. ஈழன் நிஷானுக்கு எடிட் பண்ணி நான் மயிரே விடுங்க. பயந்தவனா இதுக்கெல்லாம்? 1000 பேக்கடியை பார்த்துட்டு நான் மயிராண்டி எந்த பொம்மை எந்த புள்ளைகள்ட நான் படங்கள்ல இருந்து மனசின் படங்கள் எல்லாம் அங்கங்க கிடக்கு. விளங்குதோ? தாராளமா எடிட் பண்ணி போடு, என்னும் எடிட் பண்ணு, எவ்வளவு வேணும்னாலும் போடு. அடிச்சு மூஞ்சிஞ்செல்லாம் உடைச்சு விட்டுருவோம். முடியும் டாக்டரை போட்டு செருப்பால் அடிக்க போறோம். வெயிட் பண்ணி வரோம். வீட்டில் நிற்கிறோம். மனசிய பேச அணிக்க சொல்லி நிற்குது. விளங்குதோ? வருவான் காருக்குள்ள போய் கதைப்பா மிச்சத்தை. வருவான் வந்து ஐ கோ டு த கார். Okay, wait. Give me 30 minutes. I come back. உனக்கு 2 கிளி கொடுத்துட்டு வரேன் அந்த டாக்டருக்கு. பொறாவா சம்பவம் தான் நீ வீட்டில இருந்து பேசல. மனசி உள்ளியல் பயப்படும். இந்த குரலாக்க விளங்குதோ? மனசி உள்ளியல் பயப்படுதுடாப்பா. கத்தி கதைச்சா மனசி உள்ளியல் பயப்படுது. மனசி உள்ளியல பயமுறுத்த கூடாதானே. வெயிட் பண்ணுவார். என்ன கதை? வாடா டாக்டர். டேய் டாக்டர், உனக்கு ஆண்மை இருக்கா? இளன் நிதானோட முண்டேல மாடா. ஆடா மயிராண்டி பேக் ஐடி எடிட் பண்ணி போடுற எங்களுக்கு. அடா பரதேசி நாயே. அடே 3 வருஷத்துக்கு முதல் நடந்த சம்பவம் செய்தது உண்மைதான். விளங்குதா? சம்பவம் செய்தது உண்மைதான். போலீஸ் வந்தது உண்மை. அரெஸ்ட் பண்ணது நிக்கல. என்னத்துக்கா சம்பவம் செய்தது? சம்பவம் வந்து ஒன்றில் தலைவரை பற்றி காய்ச்சா சம்பவம் செய்வோம். கனடாவில் விடுதலை புலிகளை பற்றி காய்ச்சா சம்பவம் செய்வோம். எந்த பண்டாட்டி புள்ளிய ரெக்கார்ட் பண்ணி எடுத்து வச்சு கனடாவில் நடந்த ஒரு சம்பவத்தை ஆல்ரெடி வேற ஒரு நியூஸ கார்களோட நியூஸ எடுத்து அதையும் இதையும் ஜாயிண்ட் பண்ணி போடுறான் ஃபேக் ஐடியில. பைத்தியக்காரங்களா? ஆம்பளைண்டா மொத்த காட்டி இப்படி மோதுங்கடா. இல்ல ஏலாதா? முடியாதா? பாவாடை மனசி மேட்ட பாவாடைய கட்டின்னு படுங்க. விளங்குதா? மனசி மேட்ட பாவாடைய கட்டின்னு படுங்க. ஃபேக் ஐடி ஊழல் அழிப்பு அணிவண்ணி. உனக்கு உண்மையிலேயே ஒரு ஆண்மை இருந்தா என்னத்துக்குடா முகமூடி போட்டு பொம்பளைகளுக்கு எடிட் பண்ணி போடுற? கேவலங்கட்ட மானங்கட்ட நாயே. பொம்பளைகளுக்கு எடிட் பண்ணி போடுறது கெத்தா? கெத்தா? உண்மையற்ற தகவல்களை எடிட் பண்ணி போடுறது கெத்தா? நாங்கள் இருக்கோம். மொத்த காட்டுறோம். எங்கட சொந்த ஐடியில இருக்கிறோமா இல்லையா? உங்களால முடியுமாடா? முடியாதல்ல. ஃபேக் ஐடியில போட முடியும். மொத்த மரச்சட்டுல இருக்கிறீங்க. பெண்ணு பாவாடைய கட்டியண்டுல இருக்கிறீங்க. அப்படியே இருக்கணும். விளங்குதோ? பாவாடைய கட்டியண்டு மனசி மேட்ட பாவாடைக்கு பூந்து கிடந்துடா ஃபேக் ஐடி உங்களுக்கு. ஆம்பளையா டாக்டர் உனக்கு வீடியோ போடணுமா? மூஞ்சிய காட்டி வடிவா காய்ச்சி வீடியோ போடு. நிஷான் இப்படித்தான். விளங்குதோ? ஈழன் நிஷான்றா விருத்தறிஞ்ச வயசுல இருந்து கனடாவில் பிசினஸ் மேன். நீ மூத்திரம் பெய்ய நினைச்சே கனடாவில் பிசினஸ் மேன்.
என்னட்ட வேலை செய்தவங்களே இன்றைய கனடாவில் மில்லியனியரா இருக்காங்க. சின்ன வயசுல இருந்து கனடாவில் பிசினஸ் மேன். டாக்டர் ஓஎல் படிக்கிறதுக்கு டெஸ்ட் எழுத 16 வயசுல புத்தகத்தை எடுத்தேன்னு தெரியக்கி நான் இங்க 10 பேருக்கு வேலை கொடுத்து பிசினஸ் மேனா இருக்கிறேன். விளங்குதோ? மற்றபடி கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு நைட் கிளப் கேர்ள் ஃபிரெண்ட் தெரியக்கி ஈழன் நிஷாம் பிசினஸ் மேன் தான் கனடாவில். அது யாராலும் அழிக்க முடியாது, உண்மை கதை. சோ நான் பிசினஸ் மேன் தான். மற்றபடிகள் தண்ணி அடிச்சண்டு கஞ்சா அடிச்சண்டு கிளப்பு கேர்ள் ஃபிரெண்ட் தெரியக்கி நான் ஒரு மேக்னெட் பிசினஸ் மேன். ஏன்னா சொந்தமா பிசினஸ் வச்சு நான் 10 பேருக்கு வேலை கொடுத்து வாழ்ந்தால்தான். சோ உங்களுக்கு எங்களை மாதிரி வாழையிலாட்டி பொத்தி என்று இருக்கணும். பொய்யா பேக்கடி போடக்கூடாது. மக்களை திசை திருப்ப கூடாது. விளங்குதானே? மக்களை திசை திருப்ப கூடாது. உனக்கு என்ன மாதிரி வாழ முடியலையா? பண்டாட்டிய குயின் மாதிரி வச்சிருக்க முடியலையா? வீட்டுல 2 வேலைக்காரியை வச்சிருக்க முடியலையா? நல்ல வாகனம் எடுத்து ஓட முடியலையா? நல்ல வாகனம் ரேஞ்ச் ரோவர் எடுத்து உன்னால ஓட முடியலையா? அல்லது ஓப்பன் BMW எடுத்து ஓட முடியலையா? எதுவுமே செய்ய முடியலையா? பொத்தி என்று பாவாடைய கட்டி என்று இருக்கணும். கவர்மெண்ட் காசை எடுத்துட்டு மனசி மேருக்கு கூட்டி கொடுத்து போட்டு ஃபேக் ஐடி போட்டு இருக்கிறதுக்கு எது கிடையாது. விளங்குதோ? நாங்க பண்டாட்டிய நல்லா வச்சிருக்கிறோம், புள்ளிகளை நல்லா வச்சிருக்கிறோம், மக்களை நல்லா வச்சிருக்கிறோம், நாமளும் கெத்தா இருக்கிறோம். விளங்குதானே? சார் ஸ்டைலா தான் இருக்கான் நிஷான். இன்னைக்கு 21 வயசுன்னா நம்புவாங்க இல்லையாமா? இன்றைக்கு 21 வயசு நம்புவாள்றாப்பா. உண்மையை தான்டா ஆயிக்கிறோம். கேள் கொமன்ல டே 21 வயசுல நம்ப மாட்டீங்களா? நம்புவீங்களா இல்லையோ? அப்ப பொத்திட்டு இருக்கணும். விளங்குதா? கொஞ்சம் ட்ரிம் அடிச்சு லைன் எல்லாம் அடிச்சு விட்டா 20 வயசுனாலும் நம்புவாங்க. பொத்திட்டு இருக்கணும். உங்களை எடிச்சலாம் புறாமையா இளன் நிசான் மாதிரி இருக்க முடியலையா? அதுக்கு ஃபேக் ஐடியா போட்டு இருக்க கூடாது. பைத்தியக்காரங்கள் மாதிரி ஊழல் அழிப்பாணி. நீ ஊழல் அழிப்பாணி இல்ல, நீ கௌசல்யாண்ட கருக்களிப்பாணி. விளங்குதா? கௌசல்யாவுக்கு கருக்கலைப்பு செய்கிற ஒரு அணி நீங்க. விளங்குதானே? அதாவது கௌசல்யாவுக்கு கருக்களிப்பு செய்கிற ஒரு அணி. கௌசல்யாவை உலக தமிழர்களுக்கு கூட்டி கொடுத்து போட்டு வீடியோ கால்ல அவள் கருக்கட்டினோன்னா அதை கலைக்கிறதுக்கு திரிராணி பரதேசி நாயிலே புழலாண்டியிலே கனடாவில். அடே டாக்டர், நீ ஒரு தமிழச்சிய காட்டின, அவளை நல்லா வச்சிருக்கல. சிங்களத்தைய காட்டின, சிங்களத்தி கனடாவில் இருக்கிறாள், அவள் இந்த பேர்ல வீடு வேண்டி விட்டு இருக்கிற, அவளை நீ நல்லா வச்சிருக்க இல்ல. சரிதானே? பாக்குற வட்டியில எல்லாம் லவ் பண்றது, பாக்குற மூஞ்சின திறத்துக்கு மம்பட்டி பல்லையும் வச்சண்டு பாக்குற வட்டியில எல்லாம் உனக்கு லவ். மூதேவி, உன்னோட படுக்கிறவளுக்கு கண் இல்லையா? டேய் ஆம்பளைண்டா ஒரு கெத்தா இருக்க வேணாமடா. கோன் அடிச்சு மம்பட்டி பல்ல வச்சிருக்கிற, பல்ல காட்டினா மம்பட்டி பல்லு, 4-5 பல்லு மம்பட்டி பல்லு. விளங்குதா? மம்பட்டி பல்லையும் வச்சா பொம்பளை பாக்குற வட்டி எல்லாம். நீ வடிவா நாயே? வடிவாடா நீ? ஆடா கிளீன் சேவையை எடுத்துட்டு பொன்ஸ் மாதிரி இருந்துட்டு ஆம்பளைண்டா இளநிதா மாதிரி இருக்கணும்டா. இந்த பேர் இப்படி கெத்தாருங்க பேர் ஃபிட் ஆம்பளைண்டா மாதிரி ஆம்பளை. விளங்குது? மம்பட்டி பல்ல 4 பல்ல வச்சுட்டா ஆம்பளையா? மூதேவி. உன்னா நான் பாக்குறவளே லவ் பண்றாளவி. 1000 பேரை லவ் பண்ணுவேன் மாதிரி மயிராண்டி. என்னண்டு 1000 பேரை லவ் பண்ணுவேன். பாக்குறவளை எல்லாம் லவ் பண்ணு. எல்லாரும் நெத்திலான வச்சிருக்கிறார்கள். விளங்குது? சும்மா இருப்பா, அடிச்சு விடுவோம். 2 டயலாக் அடிச்சு விட விடு. உண்மையத்தானே சொல்றோம். உண்மையத்தாடா சொல்ற. இளநிதானே ஃபிட்டா ஆம்பளாட. என்ன வயசே போச்சு. என்று இளமை 4 புள்ள பெத்தாச்சு. என்று இளமையெல்லாம் இருக்கிறோம் நாங்கள். டாக்டர் மாதிரி என்ன மம்பட்டி பள்ளியை வச்சுறோம். இன்றைக்கும் படி என்ன பர்த்டே. இன்றைக்கு மூத்தபடி எனக்கு 11வது பர்த்டே, மார்ச் 20ஆம் தேதி. விளங்குதோ? மார்ச் 20ஆம் தேதி பர்த்டே. பர்த்டே செய்யிட்டு தான் வந்து நிக்கிறேன் இப்ப. விளங்குதோ? அடிச்சு பல்லுக்குள்ள எல்லாம் கலட்டுவோம். கதறல் தெரியலடாப்பா, கதறல் தெரியல. ஃபேக் ஐடியா எடிட் பண்ணி வீடியோ போடுறான்டாப்பா. விளங்குதானே? எடிட் பண்ணி வீடியோ போடுறான். அதான் மேட்டர். அடே தாடி நிறைக்கிறதும் இப்ப எல்லாம் ஸ்டைலடாப்பா.
கனடாவில் தான் இப்ப ஸ்டைல் ஃபேஷன் ரெண்டு கெத்து இதெல்லாம் ஃபேஷன் ஆயிட்டு இப்ப ஃபேஷன் தெரியாம இருக்கிற எந்த வேர்ல்டுல நீ இருக்கிற நீ எந்த வேர்ல்டுல இருக்கிறீங்கடாப்பா 2025 பண்ணி எல்லாம் நீ பார்த்தது இல்லையோ ஆடா பரதேசியரை அடிச்சு பல்லு பொத்தியன் இருக்கணும் பேட் கமெண்ட் அடிக்கிறாங்கலாம் பொத்தியன் இருந்து வடிவா பேர் நிச்சானே எத்தா இருக்கிற நான் பார்த்து சொல்லு டாக்டர் டே எப்படியா இருக்கான் கௌசல்யா இருக்கா காட்டுறான் ஸ்டைலா இருக்கானா கௌசல்யா இருக்கா என்ன காட்டு காட்டிகள் எப்படி இருக்கிறான் எத்தா இருக்கிறான் ஆண்டுகள் கவனம் ஓடி வர போறான் எங்கள்கிட்ட மம்பட்டி பெல்ல விட்டுட்டு விடாங்குதே மம்பட்டி பெல்ல விட்டுட்டு ஓடி வர போறான் அது என்ன கதை இப்ப நாட்டுல என்ன புதனம் என்னன்னு கேட்டா மக்களை வடிவா கேட்டுக்கொள்ளுங்க ஊழல் அழிப்பு அணி என்று ஒரு பேஸ்புக்கை திறந்துட்டு சரியோ என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அவங்களோட என்ன செயற்பாடுன்னு சொன்னா 100 பேரை வாட்ஸ்அப் குரூப்ல வச்சிருக்காங்க சரிதானே 100 பேரை வாட்ஸ்அப் குரூப்ல வச்சுட்டு முதலே வீடியோ போட முதலே சொல்றது நீ அப்படி கமெண்ட் பண்ணி நீ இப்படி கமெண்ட் பண்ணு பேருந்து அந்த வீடியோவை போட்டா பிறகு இந்த 100 பேரும் போய் கமெண்ட் அடிக்கிறது விளங்குதானே வீடியோவுக்கு கமெண்ட் அடிக்கிறது அப்ப கமெண்ட் அடிச்சோன்னா அங்க பேட் கமெண்ட்கள் நிறைய இருக்க பாக்ரவுண்ட் எல்லாம் பேட் கமெண்ட் இருக்கு அவன் 2 கமெண்ட் அடிச்சு விட்டு போறது மொத்த போட்டி ஊழல் அழிப்பு அணியில மொத்த போட்டி கமெண்ட் பண்ற ஆட்களுக்கு எல்லாம் செருப்பு லைன்ல வச்சு செருப்பால் அடிப்பன் விளங்குதானே மயிராண்டியலே வாத்திரம் 90% ஆட்கள் முகமே இல்லை உங்களுக்கு ஆனால் மொத்த போட்டு கமெண்ட் அடிக்கிறதுக்கு முதல் 1-4 தடவை ஜோசி அதாவது உனக்கு பாட்டி ஒன்று இறந்து போயிருந்தா செம்மணி சுடலையில தோண்டி எடுத்து செருப்பால் அடிப்பேன் கொமெண்ட் அடிக்க பார்த்து அடிக்கணும் விளங்குதானே ஊழல் அழிப்பு அணி ஏதோ எழுதி போடுறான் உள்ளுக்குள்ள போய் கொமெண்ட் அடிக்கலாம்னு நீ நினைச்சியோ அதாவது இந்த பரம்பரை செத்து போன பாட்டியில இருந்து தோண்டி தோண்டி செருப்பால் அடிப்பேன் கவனமா இருக்கணும் விளங்குதானே ஒருத்தன் போடுறான்னு சொன்னா ஓடி போய் உனக்கு எங்களை பற்றியே தெரியுமா உனக்கு அவன் எடிட் பண்ணி போடுற பொம்பளை பிள்ளைகளை பற்றி தெரியுமா கொமெண்ட் அடிக்கணும்ன்றதுக்காக போய் அடிப்பியா இருந்தா இந்த செத்து போன பாட்டிய தோண்டி எடுக்கிறதுல இருந்தா அடி நடக்கும் விளங்குதா ஃபேக் ஐடியில அடிச்சா ஒண்ணும் பண்ண முடியாது எங்களால ஆனா இந்த ஒரிஜினல் ஐடியில போய் அடிக்கிறாங்களுக்கு பயிரங்க போர்னி விளங்குதானே சொல்லியாச்சு கொமெண்ட் தானே அடிக்கிறவங்க விட்டுருவாங்கன்னு எல்லாம் நினைக்க கூடாது விளங்குதா குடும்பத்தோட போட்டு செருப்பால் அடிப்பான் படம் மாட்டிச்சண்டா விளங்குதா குடும்பத்தோட போட்டு செருப்பால் அடிப்பன் அவன் ஒருத்தன் போடுறான் வீடியோன்னுட்டு உண்மை போய் தெரியாம ஓடி போய் கொமெண்ட் அடிக்கிறேன் ஒரு பொம்பளை பிள்ளைய உங்களோட வீட்டு பொம்பளை பிள்ளைய ஒருத்தன் தப்பா எடிட் பண்ணி போட்டா அதை போய் நம்பி கொமெண்ட் அடிப்பீங்கடா நல்லது கெட்டது உண்மை போய் தெரியாது 4 கொமெண்ட வாசிச்சு பாக்குறது வாய்ச்சி பாக்குறது ஓ அவன் எல்லாம் நெகட்டிவ் அடிச்சிருக்கான் நானும் அடிப்போம் அடிச்சுட்டு எழுதி விடுறது மாறிச்சாரி ஒரிஜினல் ஐடியில முகத்தை காட்டி அடிப்பீங்களா இருந்தா செத்து போன பாட்டியில இருந்து 3வது ஜெனரேஷன் வரைக்கும் தோண்டி எடுத்து போட்டு செருப்பால் அடிப்போம் போனது போட்டு டிக்டாக்ல விளங்குதானே சொல்லியாச்சு ஊழல் அழிப்பு அணி என்ற அந்த ஐடிக்கு கொமெண்ட் அடிக்க கூடாது உனக்கு உண்மை போய் தெரியாம போய் கொமெண்ட் அடிக்கிற விளங்குதோ மானங்கட்ட நாயிலே என்னதை கடை அவன் அடிக்கிறீங்க உங்களை விட்டு பொம்பளை பிள்ளையில போட்டா அப்படியாடா செய்வீங்க அது ஊழல் அழிப்பு அணி இல்லையடா அது வந்து கௌசல்யாண்ட கருக்கழிப்பு அணி விளங்குதோ கௌசல்யாவை புலம்பெயர் தமிழர்களுக்கு கூட்டி கொடுத்துட்டு அந்த காசுல வாழ்ற கருக்கழிப்பு அணி அவள் கிழமைக்கு ஒருத்தரோட படுக்க அந்த கருவை கலைக்கிறது அந்த அணிதான் அது ஊழல் அழிப்பு அணி மயிரடா உண்மை என்னடா உண்மை ஒரு ஆதாரத்தை காட்ட சொல்லு ஊழல் அழிப்பு அணி அட்மின் ஒருத்தனை என்ன நேரமாக சொல்லு கனடாவில் விளங்குதா ஆடா ஒரு அட்மினை மீட் பண்ண சொல்லுங்களே
பதினாண்டில ஒளிஞ்சிருந்தண்டு பெட்டத்தினவ முகமூடிய போட்டு இருந்தண்டு ஆடா முகமூடிய போட்டு இருந்தண்டு வீடியோ போட்டு என்ன வரப்போகுது ஆடா ஈழநிதான் என்னத்துக்குடா களவெடுக்கணும் பிரதேசி நாயிலே அடிப்பன் செருப்பால போட்டு ஊழல் அளிப்பு அணிக்கு மட்டும் செருப்பாடி கிடையாது விளங்குதோ வடிவா கேட்டுக்கோ அவனுக்கு கொமெண்ட் அடிக்கிறாங்கன்னு ஒவ்வொரு தடையும் கிரீன் ஷாட் எடுத்து வச்சிருக்கேன் செத்து போன பாட்டியில இருந்து எல்லாரையும் தூக்கி கொண்டு போட்டு செருப்பால் அடிப்பேன் விளங்குதோ என்னண்டு செத்து போன பாட்டி 3வது தலைமுறையில இருந்து தூக்கி கொண்டு போட்டு கொமெண்ட் அடிச்சது நான் பார்த்தனோ கிரீன் ஷாட் எடுத்து வச்சிருக்கேன் 2-3 பேர் எல்லாரும் லைன்ல போட்டு அடிப்பேன் செருப்பால பரதேசி நாயிலே பொறா பின்னுக்கு அவனை செருப்பால் அடிப்பேன் இப்பயே இல்லங்கடா வார் பொறாவா வாக்கு வீடியோ போடத்தான் அங்க எங்களுக்கு வீடியோ ராஜீனம் வருவார் இவா நாயே பொம்பளை பிள்ளைகளுக்கு வீடியோ போடியாது நீ ஒரு பொம்பளையா இருந்தது மற்ற பொம்பளை பிள்ளைகளுக்கு வீடியோ எடிட் பண்ணி போடுது மற்ற பொம்பளை பிள்ளைகளுக்கு வீடியோ போடுவியா சொல்லு போடுவியாடா வாடா நீ ஷேர் பண்ணுங்க எந்த வீடியோ இருக்கண்டா நீ என்ன செய்யணும் ஷேர் பண்ணுவியா ஊழல் அடிப்படையில போட்டுட்டு இந்தியாவை ஷேர் பண்ணுங்க நாய் மலையாள மக்களை கேவலமா பேசி காணாம ஆக்கப்பட்டோம் போட்டு கண்ணாடி கண்ணாடி மயிரன் என்ன அடிப்படை நீ ஊழல் அடிப்படை அதான் ஊழல் அடிப்படையா அல்லது ஊழல் அடிப்படை சொல்றா கௌசல்யாங்க கருப்பு அடிப்படை நாய் ஏதாவது ஒரு ஊழல் அடிப்படையை பின்னு பொறார் பொறங்கடாவான் ஹீட்டர் கூதையாப்பாய் எங்க ஜக்கெட் ஒரு வாரம் எல்லாம் வெயிட் பண்ணுவார் நீங்களே ஒரு ஃபேக் ஐடியா திறந்து நீங்களே வாட்ஸ்அப் குரூப்ல செட் பண்ணி போட்டு வழங்குதோ நீங்களே வாட்ஸ்அப் குரூப்ல செட் பண்ணி போட்டு நீங்களே வந்து நின்று கொமெண்ட் வளையம் பண்றது உங்களாக்கள் ஊழல் அளிப்பானியா வாடாங்க ஊழல் அளிப்பானி நீ என்ன ஊழல் அளிக்கிறியா ஊழல் அளிப்பானி போடுவியா பேக்கடி போடுவியாடா பேக்கடி போடுவியாடா நாய் போடுவியா கௌசல்யாக்கு நக்கு அவன் சலத்தை குடிச்சிட்டு படுக்கிற அடிப்படி என்னடா நாய் அடி ஊழல் அடி மயிர் அடி நாய் அடி ஊழல் அடிப்பேன் எங்கடா ஊழல் அடிப்பேன் 42,000 உங்களுக்கு பேக் அடி போடுறேன் நாங்க மயில் ஆறுக்குடா பேக் அடி போடுறேன் நாயே ஆறுக்கு போடுற வேக்கடி ஆறுக்கடா போடுற வேக்கடி அடே வெள்ளுப்பம் கிசானுக்கே வேக்கடியா டேய் எங்களுக்கு பேக்கடி போடுறீங்க நீங்க அடா டிக்டாக் பக்கம் வரக்கூடாது விளங்கோ பேஸ்புக்கோடய உட்கார்ந்துருக்கணும் டிக்டாக் பக்கம் வரக்கூடாது தூக்கி போட்டு அடிப்போம் விளங்கோ பேஸ்புக் எங்களுக்கு யூஸ் பண்ண தெரியாது எட்டி பாக்குறேன் டேய் வடிவல்றம் இன்னொரு விஷயத்த சொல்றேன் கேட்டுக்கோ பொறுவாரன் கேமரா திருப்பு மொத்த காட்டு நிஷாண்ட மொத்த காட்டு 1000 பரவாயில்ல லுக்காத்தாண்டா இருக்கான் பரவாயில்ல படியும் ஓகே தேங்க்யூ வெரி மச் விஷயத்துக்கு வரும் அண்ணன் வணக்கம் டேய் ஈழன் நிசான் ட்ரெண்டிங்ல இருக்கிற அண்ணன் வணக்கம் ஈழன் நிசான் ட்ரெண்டிங்ல இருக்கிற விஷயத்தெல்லாம் எடுத்து பேச மாட்டான் ஈழன் நிசான் எதை பேசுறானோ அதான்டா ட்ரெண்டிங் ஊழல் அளிப்பானி
தெரியுமா? ஊழல் அளிப்பணி வடிவா கேட்டுக்கோ. ட்ரெண்டிங்ல இருக்கிற விஷயத்தை ஈழன் நிசான் எடுத்து பேச தேவையில்லை. ஈழன் நிசான் எது பேசுறானோ அதுதான் ட்ரெண்டிங். சரியோ? பொத்தி அன்றுகணும் சங்கவின் பிரச்சனை நான் தொட்டதுக்கு காரணம் அந்த புள்ள எனக்கு தெரியும். அவளோட நியூஸ நான் பாக்குறேன். சரியோ? அவள் டீசென்டான பட்ட கனகாலமா பார்த்துட்டு இருக்கேன். திடீரென்று கோம்பேஜில தட்டியன்னு போய்க்க வந்தது. இந்த பட்டைக்கு ஒரு பிரச்சனை என்று நான் ஜம்பின் பண்ணான். நான் அடுத்ததுக்கு பேர் தான் அது ட்ரெண்டிங். சங்கவின் பிரச்சனையை நான் பேச வலிக்கிட்டதுக்கு பேர் தான் அது ட்ரெண்டிங். அதுக்கு முதலா ட்ரெண்டிங் இல்ல, நாங்க பேசினாத்தாண்டா அது ட்ரெண்டிங். அதை தெரிஞ்சுவோம். முதலாவது ஊழல் அளிப்பாணி உங்களோட கொமெண்ட் பார்த்தேன். ஈழன் நிசான் ட்ரெண்டிங்ல இருக்கிற விஷயத்தை எடுத்து பேசுவார். டேய், ஈழன் நிசான் ட்ரெண்டிங்ல இருக்கிற விஷயத்தை எடுத்து பேச தேவையில்லை. ஈழன் நிசான் பேசினா அதுதான் ட்ரெண்டிங். நான் சங்கவின் பிரச்சனை எடுத்ததுக்கு அவளோட ஈழத்து பெண், அடுத்தது எங்களோட சாலின் விஷயத்தை எடுத்து பேசினதுக்கு என்னதான் எங்களோட அக்கா தங்கச்சி மேல தப்பு பண்ணாலும் வேற்றினத்தவன் முன்னாடி என் தங்கச்சி அக்காவை நீ விபச்சாரி என்று சொன்னது மகா தப்பு. எனக்கு வலிச்சுது. நான் ஃபைல தூக்கினேன். இப்ப உனக்கு அட்ரஸ் இல்லாம ஆக்க போறேன். கடவுளே வந்தாலும் உங்களை காப்பாற்ற முடியாது. ஈழல்ல வெளிப்பு அணி டாக்டர் கௌசல்யா மயிராண்டி ஓட ஓட அடிப்பம். ஓட 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 அடிச்சு கலப்பம். அட்ரஸ் இல்லாம போயிங்க 3 பேரும். சேலஞ்ச் விளங்குதோ? ஃபைல் தூக்கியாச்சு தானே. இது வந்து இப்ப ஃபைல் தூக்கியாச்சு. இப்ப நாங்க பைரகமா சொல்றோம், கெத்தா சொல்றோம். கொடரை இழுத்து விட்டுட்டு டேய் டாக்டர் கௌசல்யா ஊழல் அளிப்பாணி உங்களுக்கு ஆர்ஆர்ல எதிரி என்ன தெரியாது. ஈழன் நிஷானோட இப்ப உங்களுக்கு எதிர்ப்பு. நீங்க தப்ப மாட்டீங்க. நீ தப்பிட்டா நீ கெத்து. சரிதானே? ஊழல் அளிப்பு அணி கௌசல்யா டாக்டர். நீ யாருக்கு யாருக்கெல்லாம் வீடியோ போடுறது முக்கியம் இல்ல. ஈழன் நிஷா ஃபைல் தூக்கிட்டோம் நாங்க. இனி இறக்குறேன் இல்ல ஃபைல். இந்த டிக்டாக் வேலைய அதான் நாங்க சொல்றோமே, கனடாவில 52% வீட்டை வந்தது உண்மை. அது நானே லைவ்ல சொன்ன விஷயம் தான். டிக்டாக்ல நடந்த பிரச்சனை தான் வீட்டை போலீஸ் வந்தது. ஆனா அந்த பிரச்சனைக்கு நான் ஜெயிலுக்கு போயில. பேப்பர் ஒர்க்க போலீஸ் ஸ்டேஷன்லயே வச்சு விட்டுட்டாங்க. விட்டு அந்த கேஸும் பின் பண்ணியாச்சு. ஆனால் என் புள்ளைய பற்றி, என் மனசிய பற்றி, என் தலைவரை பற்றி, என் விடுதலை புலிகள் பற்றி எவன் காய்ச்சாலும் கனடாவில் வீடு புந்து அடிப்பேன். நான் அடிப்பேன். அந்த கட்ஸ் என்ன இருக்கு நான் செய்வேன். கனடா போலீஸும் மயிரை புடுங்கலாது. வழக்க போட்டு கோர்ட்ஸ்ல பார்த்து கொள்ளலாம். நாங்களோ மயிரை கூட புடுங்க முடியாது. செய்வோம். 100% செய்வோம். தலைவரை எந்த தலைவரை ஒருத்தன் மூத்த காட்டி இந்த கனடாவில் எதிர்த்துட்டான்னு சொன்னா நாங்க செய்வோம். ஜம்பம் செய்தே ஆகும். வேற பிரச்சனை வேந்து அப்படி ஒரு பிரச்சனையில 52% வீட்டை வந்தது. அரஸ்ட் பண்ணினது உண்மை. ஆனால் கேஸ் நிக்கல. என்ன உள்ளேயும் போடல. ஒரு நாள் கூட நான் ஜெயிலுக்கு போயில. இதான் கதை. சோ பொத்தி அன்றுகணும். அதை எடிட் பண்ணி மயிராண்டியிலே எடிட் பண்ணி வேற எவனோ ஒருத்தன் கார்களவடத்த ஸ்டோரிய கொண்டு அதுக்க பூத்தி என்ன மயிரை புடுங்குறீங்க. எங்களுக்கு மயிரை புடுங்குறீங்க. மக்களடா முட்டாளாடா. மக்களோட முட்டாளாடா. அடுத்த ஊழல் அளிப்பணி நீ பெரிய ஆள் கிடையாது. நீ வீடியோ போட்டு 50,000 1 லட்சம் தான் ஓடும். நாங்க இப்ப புது ஐடி ஒரு கிழமையும் இல்லை. இந்த டிக்டாக் ஐடி இப்ப போட்ட